வணக்கம். தீவிரமா வாக்காளர் பட்டியலை திருத்த போறாங்களாம். தீவிரமாக தீவிரமாக அப்படி எதுக்காக திருத்துறீங்க? வழக்கமா நடக்கிற நடைமுறை என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னால ஓட்டர் லிஸ்டை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி யார் யாரு தவறிட்டாங்க, யார் யாரு இருக்கிறாங்க அப்படின்னு வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் அப்படின்றது வழக்கமா ஒண்ணு நடக்கும். ஆனா பாஜக தீவிர தேர்தல் சீர்திருத்தம்னு ஒண்ண கொண்டு வந்திருக்காங்க. பல கட்சிகளும் பல ஆண்டுகளாகவும் இது செய்யக்கூடிய ஒரு வேலை தான். ஆனா இப்ப ஏன் பாஜக கொண்டு வந்தோடனே நாடே கதறுது? இன்னைக்கு ஸ்டாலின் வந்துட்டு நவம்பர் 2 எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டு அவசரமா கூட்டம் போடுறாரு. என்ன அப்படி ஒண்ணு அபாய சங்கு ஒழிக்கிற அளவுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இந்த தீவிர சீர்திருத்தத்தின் மூலமாக பீகார்ல ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்காங்க. பல முகவரிகள்ல ஒரு சாராய கடை முகவரியில 1000 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு 10க்கு 10 அட்ரஸ்ல 40 பேர் குடியிருந்ததா அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட குளறுபடியை அங்க பண்ணி அது அம்பலப்பட்டிருக்கு. அது வெளிப்படையா வந்திருக்கு. தேர்தல் கமிஷன்ட்ட இதுக்கு கேள்வி கேட்டா ஒழுங்கான பதில் இல்லை. சரி, சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு எதிராக வழக்கு தொடுத்தா அவர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்துருச்சு, அது ஒன்றும் குற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்ப இன்னைக்கு இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப அபாயகரமான விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் உடனடியாக எழுந்து நின்று குரல் எழுப்ப வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒரே குரலில் எழுந்திருச்சு எதிர்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீங்க எந்த கட்சியில வேணா இருந்துட்டு போங்க, ஆனா இது தமிழ்நாட்டுக்கு இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் எல்லாத்துலயும் இதை செய்யறாங்க. எல்லாத்துலயுமே இப்படிப்பட்ட குளறுபடிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்படி நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தளவு இங்கே ஈழப்போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பது தமிழர் வாயில் அள்ளி போடும் மண்ணு அப்படின்னு தொடர்ந்து நம்ம பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கிறதுடைய விளைவாக, தமிழக மக்கள் விழிப்போடு இருப்பதன் விளைவாக தொடர்ந்து இங்க அவர்களால் தலை தூக்க முடியல. கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் ஜெயிச்சப்ப கூட, கமலஹாசனை ஜெயிச்சப்ப கூட நமக்கு சந்தேகம் வந்தது. அப்ப என்ன அவங்க பண்ணி என்ன குளறுபடிகள் எல்லாம் நடக்குது அப்படின்றது இப்ப இந்த பீகார்ல வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் அந்த பட்டியல் வந்த பிறகுதான் இவர்கள் எப்பேற்பட்ட அயோக்கியர்கள், எப்பேற்பட்ட குறுக்கோழி பேர்வழிகள், எவ்வளவு பெரிய ஊழலை ரொம்ப சட்டப்பூர்வமா செஞ்சுட்டு அதுக்கு தைரியமா முட்டாள்தனமா பதில் சொல்றது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப மொத்தத்துல எந்த நடவடிக்கை இல்லாம இன்னைக்கு பீகார்ல தேர்தல் நடக்க போகுது. ஒரு 6.5 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்கன்னா இது சாதாரண விஷயமா? இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 6 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. ஆனா எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நீங்க பழிக்காது, அவர்களை சரி பண்ணி உள்ள சேர்க்க முடியாதுன்ற ஒரு நிலைமையை எண்ணி பாருங்க. அப்ப இது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். இதை இப்ப நம்ம அனுமதிச்சோம்னா நடக்கக்கூடிய நம்ம தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறோம்னு அர்த்தம். நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க, நீங்க என்ன வேணா அரசியல் பண்ணுங்க, சில விஷயத்த விட்டு கொடுக்காதீங்க. முதல்ல நாம ஓட்டு போடும் உரிமை அது நம்ம கையில இருந்தாதான் குறைஞ்சபட்சம் இந்த ஜனநாயகம்ன்றதுக்கு உயிர் இருக்கு. 2வது விஷயம், அந்த ஓட்டை எவருக்கும் விற்பதற்கோ அல்லது இந்த மாதிரி குறுக்கோழி பேர்வழிகள் நம்மளை களவாடிட்டு போறதுக்கு அனுமதிச்சோம்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. நம்ம வரிசையில் நிற்கிறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் அல்லது உரிமை குரல் பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அதனாலதான் எல்லாரும் இப்ப தலையில அடிச்சுக்க வேண்டிய அவசரத்துல இருக்கிறோம். அதனால வர ஆகஸ்ட் 2 அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டுல முதல்வர் ஏற்பாடு, திமுக தலைவர் ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல
இதற்கு இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய நண்பர்கள். இல்லைன்னு வழக்கம் போல வெளிநடப்பு செஞ்சுட்டு போற கோஷ்டியும் கலந்துக்கிறாத கோஷ்டியும் நாம தேர்தல்ல குறிவைக்க வேண்டிய ஒரு பட்டியல்னு எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்க தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்கு எளிமையான சில டிப்ஸ் இதெல்லாம். அப்ப அதே மாதிரி போராட்டம் ஏதாவது அறிவிச்சாங்கன்னா கட்டாயம் தமிழ்நாட்டில இருந்து நம்ம அனைவரும் அதுல பங்கெடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல அனைத்து கட்சிகளும் கலந்துக்கிறவங்களா, நீங்க இடம்பெற்ற கட்சி கலந்துக்குதா அல்லது கலந்துக்கிற அளவுக்கு ஒரு வலிமை இல்லைன்னா கூட, ஒரு இயக்கமா இருந்தா கூட ஆதரிக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதரிக்கவில்லை என்றால் இவர்கள் எல்லாம் எப்படியோ ஒரு தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அணிச்சேர்க்கையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இது இந்த என்னதான் போராடினாலும் பாஜக ஒரு முடிவோட இருக்கு. தான் ஒரு முடிவு எடுத்துட்டா, உதாரணத்துக்கு நான் விவசாய சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னா 1000 விவசாயி செத்தாலும் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு வருஷமா கொண்டாங்க இல்லையா? அப்படியாப்பட்ட உத்தமர்கள் தான் இன்னைக்கு அந்த கட்சியில இருக்காங்க, அரசு தலைமையில இருக்கிறாங்க. அதனால என்னன்னா, இந்த தேர்தல் சீர்திருத்த தீவிர சீர்திருத்தத்தை இவர்கள் கைவிடுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையா? எனக்கு சுத்தமா இல்லை. அப்ப இப்படி கைவிடலை அப்படின்னு சொன்னா நீங்க வாக்காளராகவும் இருப்பீங்க. நீங்க இந்த தேர்தல் நேரங்கள்ல பல்வேறு வேலைகள்லயும் ஈடுபடுவீங்க. ஒரு பூத் ஏஜெண்டா இருக்கலாம், அல்லது ஒரு தேர்தல் கண்காணிப்பர போகக்கூடிய ஆசிரியரா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், கட்சிக்காரர்களா இருக்கலாம், எந்த வேணா யாரா வேணா இருங்க. உங்க அளவுல இந்த வாக்காளர் குளறுபடிய ஊழலோ தேவையில்லாத ஆட்கள் உள்ள வர்றாங்க அல்லது வெளிமாநிலத்துக்காரங்கள்லாம் வாக்காளர் பட்டியல சேர்த்திருக்காங்கன்னு சொன்னா அங்கங்கே கையும் களவுமாக பிடித்து போராட வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களை பிடித்து அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அல்லது அது ஒரு ஊடகத்திலேயோ ஒரு செய்திக்கோ அதை வெளியே கொண்டு போறது நம்முடைய கடமை. இல்லைன்னா இது வழக்கமான ஒரு விஷயமே இல்லை. தேர்தலை புற்றுநோய் தேர்தல் என்ற முறைக்குள்ள, ஒரு ஜனநாயக முறைக்குள்ள புற்றுநோய் உள்ள வந்து எல்லா உறுப்புகளையும் அரிச்சுட்டா என்ன கண்டிஷனுக்கு ஒரு உடம்பு போகுமோ அந்த கண்டிஷனுக்கு இது கொண்டு போயிடுவோம். அதனாலதான் நாம இதை எப்படியாவது பாதுகாப்பதற்கு நம்மால் முடிந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியிருக்கு. உதாரணத்திற்கு, நீங்க வாக்காளர் பட்டியல உங்களுடைய பெயர்களை இருக்கை இல்லைன்னு சரிபார்க்கும் போது ஏதாவது பேர் விடுபட்டிருந்தா கட்டாயமா அதை போராடி சேர்க்க பாருங்க. நீக்கப்பட்டிருந்தா அதுக்கு போராடுங்க. உங்களத தெளிவா அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாக்குச்சீட்டு மிஸ் ஆயிடக்கூடாது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு முன்பே நம்முடைய போராட்டம் தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் என்பது என்ன அப்படின்னா, நீங்க தேர்தல ஓட்டு போடுறது மட்டும் உங்க வேலைன்னு இல்லாம தமிழ்நாடு உள்பட எங்கெல்லாம் இந்த சீர்திருத்தம் நடக்குதோ எல்லா மக்களுக்கும் இப்ப என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, ஓட்டு போடுறது மட்டும் இல்லாம இந்த ஓட்டு போடுறதுக்காக நடைபெறக்கூடிய எல்லா நடவடிக்கைகள்லையும் நாம் ஒரு போராட்டமாக பங்கெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம். இல்லைன்னா இங்க ஒரு மன்னர் ஆட்சி, இராணுவ சர்வாதிகார ஆட்சி மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிடும். ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னா குறைஞ்சபட்சம் இந்த விஷயங்களை கண்காணிங்க, எல்லோரும் கண்காணிங்க, எல்லோரும் போலீஸாக காவலர்களாக மாறுங்கள் அப்படின்றது இந்த தேர்தலுடைய தேவையாக இருக்கிறது. எனவே நாம் ஒன்றுபடுவோம். இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நம்முடைய கண்டன குரலை எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இடது தமிழ் சேனலை ஆதரியுங்கள். இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜ் வளர்க்க பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.